போது 3வது டெஸ்ட் தொடங்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் மாற்றம் எதுவும் செய்யாமல் ரோஹித் சர்மா அதே பிளேயிங்கில் போனார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பவுலிங் போட்டு பும்ராவை சொல்லலாம். ஏன்னா பும்ரா வந்து ஒரு சலிக்காமல் விக்கெட் எடுத்துனே இருக்கிறார். எதிரணிங்கலேருந்து இப்போ அடிச்சு விக்கெட் எடுத்து சாவடிச்சிடாருன்னு சொல்லலாம். அந்தமாதிரி பவுலிங் சரியான பவுலிங் போடுறாரு. ரிஷப் பண்ட் வந்து 150வது கேட்ச் பிடிச்சிக்கிறார். நேற்று வரைக்கும் நடந்தது நீ காலையில் நடந்த மேட்ச்லேருந்து பும்ரா வந்து 2 விக்கெட் எடுத்தார். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். 28 ரன்னுக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் இருந்தாங்க இந்தியன். அதுக்கப்புறம் பார்த்தா 103 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. மற்றபடி வேறு யாரும் ஒரு சிறப்பான பங்களிப்பு கொடுக்கல. ஜடேஜாக்கு ஒரு தான் கொடுத்தாங்க. நம்ம சிராஜுக்கு 10 ஓவர் மேலே கொடுத்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவர் விக்கெட் எடுக்க முடியல. ஏன்னு தெரினா அவர் 2 ஸ்விங் பண்ண மாட்டேன். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருந்தாலும் ஒரு பவுலிங்கும் 2மே பண்ணுவார். அதனால் அவருக்கு ஒரு விக்கெட் வந்துடும். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவுலிங் போட்டுக்கிறாங்க இந்தியா. டிராவிஸ் ஹெட் ஆட மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா தலைமை யாராங்க தலைவலினாலே டிராவிஸ் ஹெட் தாங்க. ஏன்னா அவர் நின்ட்டார்னா கண்டிப்பாக 100 மேலே ரன் அடிச்சுவார். இப்போயே கூட 40 ரன் கிட்ட வந்துட்டார். ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்கன்னா நம்ம இவங்களுக்கு இந்தியன் டீம் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா தலைவலியே நம்மளுக்கு இவர் தான் கேம் டேவாக மாற்றிடுறாரு. அவர் நாள் ஆகிடுவார் 2 நாள் 3 நாள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விக்கெட் எடுத்து பெரிய முக்கியமான ஒரு விக்கெட்டாக இருக்கும் இந்த விக்கெட் எனக்கு தெரிஞ்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.